In this episode of Behind Us Mathios with Madhavan, we are going to have a very wonderful musical conversation with the legendary violinist V.S. Narasimhan அவர்கள். அவர் நமக்காகவே ஒரு ஸ்பெஷல் வயலின் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன ஸ்பெஷல்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி ஐம் என்ஜாயிங் ஜூகாஸ் ஸ்பெஷல் கோல்டு காஃபி. அது மட்டும் இல்லாமல் ஜூகாவோட ஸ்பெஷல் ஷெஃப் ஒருத்தர் இருக்காருங்க, விஜி அப்படின்ட்டு. அவர் விஎஸ் நரசிம்மன் அவர்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் சாக்லேட்டி சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு. இத்தனை ஸ்பெஷல் இருக்குது இந்த ஸ்பெஷல் எபிசோடில். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஆடியன்ஸ் நாங்கள் கான்சர்ட் ஆனதுக்கப்புறம் சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். இப்படியெல்லாம் கூட நம்ம மியூசிக் சவுண்ட் பண்ணோன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு ஆக்கப்பல்லா உங்களோட அரேஞ்ச்மெண்ட்டில், அந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஸ்பெஷல் வயலின் மேட் ஆஃப் ஜஸ்ட் சாக்லேட். மை காட், பியூட்டிஃபுல். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. உங்களோட மியூசிக்கல் ஜேர்னி பற்றி, எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் பற்றிலாம் பேச போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த வயலின் ஒரு ஸ்பெஷல் வயலின் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்களே, அதுக்கான காரணம் என்ன? ஏன் இந்த வயலின் ஸ்பெஷல்? இது ஏன் ஸ்பெஷல் சொல்கிறேன்னா, நார்மல் வயலினில் இல்லாத ஒரு சிம்பத்தட்டிக் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது பாருங்கள். அது நீங்கள் யூஸ்வலாக சித்தார், சரோட் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்க்கலாம். அந்த வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை தவிர, வாசிக்கிற ஸ்ட்ரிங்கை தவிர அடியில் இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் இருக்கும். சிம்பத்தட்டிக் ஸ்ட்ரிங்ஸ்னு பேர் அதுக்கு. நம்ம எந்த நோட்டை வாசிக்கிறோமோ அந்த நோட்டுக்கு அந்த ஸ்ட்ரிங்கை டியூன் பண்ணியிருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்டில் அந்த வைப்ரேஷனால் இது ஆட்டோமேட்டிக்காக ரெசனேட் ஆகும். So this modification adds a more emotional value to the sound. ஆமாம், டெஃபினட்டாக. இப்போ நம்ம எந்த ஒரு நோட்டு வாசித்தாலும் அது இப்போது ஒரு சோலோ வயலினை இப்போ நீங்கள் எங்கேயாவது பழைய காலத்தில் ஒரு 10th 11th 18th செஞ்சுரி ஒரு சாப்பலில் அங்கே போய் வாசித்தா அந்த ரிவர்பரேஷன் எப்படி இருக்கும், அந்த ரிவர்பரேஷன் இங்கே கிடைக்குது. நீ எங்கே போய் வாசித்தாலும் அந்த ரிவர்பரேஷன் கூடவே இருக்குது. பிகாஸ் இந்த பில்ட்-இன் சிம்பத்தட்டிக் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கிறதுனால எங்கே நின்று வாசித்தாலும் அதே மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அது ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அது வாசிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஸ்பெஷல் வயலினில் எங்களுக்காக எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட் நீங்கள் இப்போ ஒரு பீஸ் வாசி காமிக்க முடியும்? ஷூர்.
ரொம்ப நன்றி. அண்ட் இன்றைக்கி எங்கள் ஷோக்கு நீங்கள் வந்ததுக்காகவும் இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான பீஸ் பாடுறதுக்காகவும் எங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ரசிகர்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட், சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். நிஜமாக உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் ஆக்சுவலாக. ஜூகா கெஃபேலேருந்து மிஸ்டர் ஸ்ரீநாத் அண்ட் அவரோட நண்பர் ஜவஹர் 2 பேரும் உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் வயலின் மேட் ஆஃப் ஜஸ்ட் சாக்லேட். Oh my God, beautiful. Violin made of chocolate. Thank you so much. Beautiful, wonderful. So thank you. இப்போவும் வந்து நிறைய இன்டர்வியூஸில் நாங்கள் நிறைய மியூசிஷியன்ஸ்கிட்ட பேசுகிறோம். ரீசெண்டாக ஒரு வயலினிஸ்ட் கூட உங்களோட பேரை சொன்னாங்க, அவரோட பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ வருஷ மியூசிக்கல் ஜேர்னியில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க, இவரால் தான் நான் வாசிக்க வந்தேன், உங்களோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் இப்போது நான் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் குவார்ட்டட் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறேன்னு, அதை வந்து சில இன்னும் யங்ஸ்டர்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியிலே கண்டினியூ பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் கர்நாடிக் மியூசிக் வாசிக்கிறாங்க. நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் மெயின்லி வயலினிஸ்ட். பட் வெஸ்டர்ன் மியூசிக்கில் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுட்டு அதில் என்னெல்லாம் இருக்குது, அதில் என்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுண்டு வெஸ்டர்ன் மியூசிக்கில் இருக்கிற சில இதெல்லாம் அடாப்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி அவங்க கூட இந்த மாதிரி வெஸ்டர்ன் மியூசிக்கு பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னெல்லாம் நாம் அடாப்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு கொடுக்கலாம்ங்கிற மாதிரி வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். சூப்பர். உங்களோட ஸ்ட்ரிங் குவார்ட்டட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றிலாம் கண்டிப்பாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 பேரை நீங்கள் சந்தித்ததை பற்றி நம்ம பேசணும். 2 பேர் கூட நீங்கள் நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபில்ம் மியூசிக் பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் வி வுட் லைக் டு நோ அபவுட் தி ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் தெம். இளையராஜா அவர்கள் தமிழ் சினிமாவில் இசை வரலாறு எடுத்தோம் அப்படின்னா அவரோட பெயரை வந்து இல்லாமல் வரலாறு எழுதவே முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ முதல் சந்திப்பு நீங்கள் போய் அவரை சந்திக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த சந்திப்பு எப்படி நடந்தது, எங்கே நடந்தது? சந்திப்புன்னா நாங்கள் பிஃபோர் ஹி பிகேம் as an independent composer, we were all co-musicians under when we were working for J.K. Venkatesh. அவருடைய ஒர்க்குக்கெல்லாம் வாசிக்கும் போது he was working as a guitarist and also assisting in J.K. Venkatesh. அப்படி முதலேருந்தே பழக்கம். அப்புறம் அவர் அன்னக்கணியிலேருந்து கம்போசர் ஆகி அது மூலமாக நாங்கள் இன்னும் became close friends. அவருடைய ஒர்க்குகள்லாம் நிறையா வாசிச்சிருக்கேன். ஸோ இஸ் அ வெரி கிரேட் மியூசிஷியன் அண்ட் ஆல்சோ கம் அப் வித் ஹிஸ் ஓன் ஹார்ட் ஒர்க். பர்சனலாக அவங்க ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஒரு கம்போசராக இளையராஜா அவர்கள்ட்ட? வெரி டிவோட்டட் டுவர்ட்ஸ் மியூசிக். அது வேறு என்ன சொல்கிறேன். ஜென்ரலாக நான் கேட்ட வரைக்கும் நான் ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸை வச்சு பார்க்கும்போது இளையராஜா பண்ண அந்த சிம்ஃபனி, அதுக்கு நான் கூட இருந்திருக்கேன், நிறைய அவர் கூட போயிருக்கேன் அந்த ரெக்கார்டிங் கூட. அது வந்து ரொம்ப பிரமாதம். அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஜனங்களுக்கு வெளியே வரல, அதை கேட்க முடியல. பட் என்ன காரணம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அது கூட போய் நான் கேட்டிருக்கேன். அது வந்து எப்படி ஆகும்னு எனக்கு சவுண்டு இருக்காது, சவுண்டு தெரியாது எனக்கு. பட் அந்த மியூசிக்கை வந்து வெரி ஃபஸ்ட் டைம் அந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கும் போது எனக்கே ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கேட்குது பெரிய வியப்பு. இவ்வளோ ஒரு நம்ம ஊர்லேருந்து வந்து ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் இது பண்ணி அதை பண்ணியிருக்காருன்னா ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உங்களோட பார்வையில் ஏன் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தனித்து தெரிகிறாங்க? ஒரு யூனிக்கான சவுண்ட் அவரை ஏன் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன்? எதனாலன்னா நான் எனக்கு ரொம்ப டீப்பாக சொல்ல தெரியாது. பட் ஜென்ரலாக சொல்லப்போனால் டெக்னாலஜியில் வந்து ரொம்ப அவர்
ரொம்ப கவனிச்சிருக்காரு. அந்த ஃபோக்கஸிங் ஆன் டெக்னாலஜி. இப்போது இசையை க்ரியேட் பண்ணுறது ஒன்று, அந்த இசையை எப்படி மக்களுக்கு வழங்குறதுங்கிறது டெக்னாலஜி. அண்ட் ஆல்சோ அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ண டெக்னாலஜியை மியூசிக்கை இன்னும் எப்படி அழகுபடுத்தி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால டெக்னாலஜி ஹேஸ் ஹெல்ப் ஹிம் அ லாட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து உங்களோட முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் மெட்ராஸ் ஸ்ட்ரிங் குவார்டெட் அப்படின்ற இனிஷியேட்டிவ். அந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பித்தது காரணம் என்ன? ஃபில்ம் ஆர்கெஸ்ட்ராவில் வாசிக்க வரும்போது அதில் எனக்கு கர்நாடிக் மியூசிக் தவிர ஒன்றும் தெரியாது அது வரைக்கும். இங்கே ஆர்கெஸ்ட்ராவில் உட்காந்து வாசிக்கும்போது இந்த வெஸ்டர்ன் வயலினிஸ்ட் இப்படி வச்சு நான் வாசிப்பாங்களே, அவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வியந்து போயிட்டேன் நான். என்னென்னா அவங்களுடைய டியூனிங் வேறு மாதிரி, அதெல்லாம் டியூனிங் வெஸ்டர்ன் டியூனிங். அப்புறம் கீழேருந்து இப்படி மேலே இந்த பிரிட்ஜ் வரைக்கும் எல்லாம் வாசிக்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக வாசிக்கிறாங்களேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் ரொம்ப சின்ன பையன், இப்போது 15-16 வயசு இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வியந்து போயிட்டேன் நான். ஸோ தட் அட்ராக்டட் மீ வெரி மச். இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கை நானும் கற்றுக்கணுமே அப்படின்னு நான் முதல்ல கற்றுக்க ஆரம்பித்தேன். வெஸ்டர்ன் மியூசிக்கில் படி வாசிச்சிருந்தோம். அது தவிர பல கம்போசர்ஸுக்கு வாசிச்சிருந்தோம். தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், மாதிரி 4 லாங்குவேஜ் ப்ரொடக்ஷன்ஸ் இங்கே தான் இருக்குது மெட்ராஸில். நிறைய கம்போசர்கிட்ட வாசிச்சிருந்தோம். அப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போது கூடவே இந்த சேம்பர் ஆர்கெஸ்ட்ரான்னு வெஸ்டர்ன் மியூசிக் வாசிக்க ஆரம்பித்தோம். அது ஒரு பல வருடங்கள் அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. மேல்நாட்டிலேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டிஸ்ட் எங்கள் கூட வாசித்து எங்களை என்கரேஜ் பண்ணி எங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஷுட் தேங்க் மேக்ஸ் பவன், அமெரிக்கன் கான்சுலேட், பிரிட்டிஷ் கவுன்சில், இவங்கெல்லாம் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கேருந்து விசிட்டிங் ஆர்டிஸ்ட்டு கூட வர வச்சு அவங்களுக்கு எங்களுக்கு மாஸ்டர் கிளாஸ் மாதிரிலாம் சொல்லி தர்றது. சில வருடங்களுக்கு அப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சதுனால இந்த சேம்பர் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நின்று போச்சு. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், 4-5 பேர் 2-3 பேர் சேர்ந்து ஸ்ட்ரிங் குவார்டெட் ஒரு 4 பேர் மட்டும் வாசிக்கிறது அப்படின்னு ஒரு 4 பேர் சேர்ந்து ஸ்ட்ரிங் குவார்டெட் வாசிக்க ஆரம்பித்தோம். அதில் முக்கியமாக ஸ்ட்ரிங் குவார்டெட்டுக்குன்னே ஒரு ரெப்பர்டைர் இருக்குது. நம்ம ஒரு கர்நாடிக் மியூசிக், ஒரு கீர்த்தனைக்கு அதை ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணி ஒரு 4 பேர் ஸ்ட்ரிங் குவார்டெட் வாசிக்கிற மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அது யோசனை பண்ணி அது ஒன்று எழுதி பார்க்கும்போது, அது எழுதி அந்த அரேஞ்ச்மெண்ட்டை எழுதி நாங்கள் குவார்டெட்டாக வாசிக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அதனால் முழுசாக நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்களுக்கு அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை அப்புறம் கடைசியில் இப்போது ஒரு 4-5 வருஷமாக நாங்கள் முழுக்க ஒரு 1.5 மணி நேரம் அந்த கர்நாடிக் மியூசிக் தான் வாசிச்சுட்டு இருக்கோம் குவார்டெட்டில். கர்நாடிக் மியூசிக் பை த ஸ்ட்ரிங் குவார்டெட் அப்படின்ட்டு. ஓகே. ராகா சாகான்னு ஒரு ஆல்பம், ஸ்ட்ரீம்லெஸ் ஸ்ட்ரிங்ஸ்னு ஒரு ஆல்பம், அப்புறம் ராகா ஃபேண்டசின்னு ஒரு ஆல்பம், அப்புறம் போர்ட்ரேட் ஆஃப் ராகாஸ் ஒரு பாய்ஸு. ஒரு பெரிய மட்டும் வாசிக்கிறேன். கண்டிப்பாக. அதை நம்ம மிருதங்க வித்வான் காரைக்குடி மணி அவரை இயற்றியது பெட்டல்ஸ் இந்த மிஸ்டர் ஒரு பாட்டு. அதை அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நாள் வந்திருக்காது. அதுலேருந்து ஒரே ஒரு சின்ன வரி
எனக்கு இந்த பெட்டல்ஸ் இந்த மிஸ்ட் அப்படின்ற ஒரு பீஸ் ரொம்ப பிடிக்கும். யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி வென் ஐ saw it for the first time. அண்ட் எனக்கு எப்போவுமே ஒரு கேள்வி கேட்கணுன்ட்டு இருந்தது. நீங்கள் வந்து இப்போது வெஸ்டர்ன் ஹார்மனியில் கர்நாடிக் இசையை பிளெண்ட் பண்ணுற ஒரு முயற்சியில் இருக்கீங்க. அதுதான் வந்து கடந்த ஒரு 10-15 வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? ஏன் அது அவசியம்னு நினைக்கிறீங்க? அவசியம்னா அது ஒரு இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் கலர். ஒரு கர்நாடிக் கச்சேரியை கேட்கும்போது கூட வந்து ஒரு வயலின் இருக்கும். ஒரு ஒரு பாட்டு கச்சேரினா கூட ஒரு வயலின் இருக்கும், ஒரு மிருதங்கம் இருக்கும். வயலினும் பாடுற என்ன பாடுவாரோ அதையே அவரும் கூட வாசிப்பார். அதுக்கு சப்போர்ட்டிவாக மிருதங்கம், அதுக்கு தாளம் இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரிங் குவார்டெட்னு வரும்போது 4 பேர், 2 வயலின், ஒரு வியோலா, ஒரு செல்லோ. இதில் வந்து நான் யூஸ்வலாக அந்த மெயின் சாங் எப்படி இருக்கோ, அந்த கச்சேரியில் பாடக்கூடிய பாட்டு எப்படி இருக்கோ அதை வந்து நான் அந்த பாட்டை நான் எடுத்துக்கிறேன். மிச்ச 3 பேர், இந்த செகண்ட் வயலின், வியோலா, செல்லோ, இவங்க 3 பேரில் அதுக்கு அந்த பாட்டுக்கு எப்படியெல்லாம் அதை மெருகுபடுத்தலாம். அப்போ ஒரு சமயத்தில் அதுக்கு ஹார்மனின்னு சொல்கிறோமே, கார்ட்ஸு, அது இது பண்ணலாம், அது வாசிக்கும். அது அதே சமயத்தில் அந்த கார்ட்ஸாகவே மிருதங்கம் எப்படி நடை வாசிக்கிறது, அந்த நடை மாதிரியே அந்த 3 பேரையும் வாசிக்க வச்சு ஒரு மிருதங்கம் இருக்கிற இல்யூஷனை கொண்டு வரலாம். ஆடியன்ஸு நாங்கள் கான்சர்ட் ஆனதுக்கு அப்புறம் சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். இப்படியெல்லாம் கூட நம்ம மியூசிக் சவுண்ட் பண்ணோன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார், அவ்வளோ நல்லா பிரமாதமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதை வந்து அந்த மாதிரி இமேஜின் பண்ணி, அந்த கான்செப்டை இமேஜின் பண்ணி அதை வந்து ஜனங்களுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போவும் இருக்குது அந்த ரெஸ்பான்ஸ். அது ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அந்த ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு ஆக்கப்பல்லா உங்களோட அரேஞ்ச்மெண்ட்டில், அந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஹவு டிஃபிகல்ட் இட் வாஸ் கர்நாடிக் மியூசிக்கில் இது பண்ணுறது? இத்தனை பாட்டு நம்ம ஸ்ட்ரிங் குவார்டெட்டில் பண்ணோம். இப்போ அடுத்தது வாய்ஸில் கொண்டு வந்து அப்படி ஸ்ட்ரிங் குவார்டெட் வரோம், வார்த்தை ஒன்றும் வராது. பட் கீர்த்தனை தெரிஞ்சவங்களுக்கு அந்த அந்த மெட்டுனால அது என்ன வார்த்தை தெரிய வருது. அதையே வந்து தியாகராஜர் பண்ண ஒரு பாட்டிக்கு அவருடைய எமோஷ்னல்லாம் கொண்டு வரும்போது அது எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. வெறும் வாய்ஸை வச்சு பண்ண அப்புறம் இந்த மாதிரி இந்த அக்கப்பெல்லா நிறைய கேட்டிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கேன். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அக்கப்பெல்லா நிறைய கேட்டிருக்கேன். அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நம்மளும் இந்த மாதிரி எதாவது ஒன்று அட்லீஸ்ட் ஒன்று பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. அப்போது இந்த புரோபாரமாங்கிற தியாகராஜருடைய கீர்த்தனை எடுத்து பண்ணேன். அவர் என்ன சொன்னார், அந்த கீர்த்தனையில் புரோபாரமா ரகுராமா, எல்லாத்தையும் படைச்சவன் நீ தானே, என்னை ஒருத்தனை காப்பாற்ற ஒரு பெரிய பாரமாகி போச்சா என்ன ராமன்கிட்ட வேண்டிக்கிறார். அதை வந்து எப்படியெல்லாம் அந்த எமோஷனை கொண்டு வரணும் அப்படின்னு வரும்போது இந்த ஹார்மோனி இதெல்லாம் பண்ணி அதை எப்படியெல்லாம் ரெப்பிட்டேஷன் எப்படியெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணி அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். அதில் நான் ஏதோ கொஞ்சம் அதில் இது பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப சமீப காலத்தில் நீங்கள் கம்போஸ் பண்ண ஒரு பீஸ்னா இது? நான் இந்த ஸ்ட்ரிங் குவார்டெட் அரேஞ்ச்மெண்ட் தவிர நானே ஒரு ரெண்டு தில்லானா கூட பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்காக அதில்
ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, வாஸ் இட் அ கான்ஷியஸ் டெசிஷன் டு ஸ்டாப் பெர்ஃபார்மிங் ஃபில்ம் மியூசிக்? இல்லை கான்ஷியஸாக இல்லை. பிகாஸ் இதில் இறங்கினதுனால இதில் மோர ஈடுபாடு ஜாஸ்தி. நிறைய மியூசிக்கை வந்து நான் வெஸ்டர்ன் மியூசிக் நிறையா கேட்குறேன். வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் தவிர வெஸ்டர்ன் ஜாஸ், அப்புறம் வேறு அதர் மியூசிக் சொன்ன மாதிரி இந்த டர்க்கிஷ் மியூசிக்கு, அப்புறம் ஜாப்பனீஸ் மியூசிக்கு, அப்புறம் ஆஃப்ரிக்கன் மியூசிக், அதெல்லாம் எல்லாம் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் கூட கேட்கும்போது எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரர்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள். எங்களுக்காக ஒரு ஹிந்துஸ்தானி பீஸ் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ பார்த்துருக்க பல பேருக்கு என் மேலே பொறாமையாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் a lot for being a part of my shows. Thanks. ரொம்ப நன்றி. My pleasure. Thanks. So this is the 4th year of Behind Wood Gold Medals and my first year in the industry, and they've been very kind to send me a beautiful invitation with my picture. I've never seen an invitation looking this nice, and it's so beautiful. They've put so many efforts into making this, and I just feel very special to be invited and be a part of this award ceremony. I'll be there June 11th, Chennai Trade Center. Thank you so much.